இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Instagramோட தம்ப்நெயில் கைட்லைன்ஸை எப்படி ப்ராப்பரா கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Instagramோட தம்ப்நெயில் கைட்லைன்ஸை எப்படி ப்ராப்பராக செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு யூடியூப்பில் மட்டும்தான் தம்ப்நெயில் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இன்ஸ்டாகிராமில் தம்ப்நெயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து போஸ்ட் இருக்கும், இந்த சைடு வந்து ரீல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து போஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் கவர் பேஜ். ஓகேங்களா, இது வந்து நான் கவர் பேஜ்னு சொல்லுவோம். அண்ட் தென் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ், இங்கே ரீல்ஸ் இருக்குங்களா. ஸோ இதுவும் கவர் பேஜ் தான். ஆனால் இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது, தெரியுதுங்களா. இப்போ இந்த ரீல் பேஜுக்கும் கவர் பேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த டாப்பில் கரெக்டாக கட் ஆகுதுங்களா. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் நம்ம இங்கே ஒரிஜினல் இமேஜ் பாருங்கள், ஒரிஜினல் இமேஜில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ நீங்கள் இந்த சைடில் இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை பாட்டமில் நீங்கள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் கவர் பேஜில் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே கட் ஆகியிருக்கும், டெக்ஸ்ட்டு வந்து கட் ஆகியிருக்கும் அண்ட் பாட்டம்லேயும் கட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறப்போ எப்படி ப்ராப்பராக கைட்லைன் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தம்ப்நெயிலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தம்ப்நெயில் சைஸ் பார்த்தீங்கன்னா 1080, ஹைட் வந்து 1920, ரெசல்யூஷன் 300 யூஸ் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட். ஓகே, இப்போ இதுதான் சைஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைட்லைன்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 1080, ஹைட் வந்து 1350 ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு தென் இப்போ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் வந்துடுச்சுங்களா. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்துட்டு இது சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் 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 சென்டரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஓகே இந்த மாதிரி கைட்லைன் செட் பண்ணிக்கோங்க. கைட்லைன் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டிசைன் பண்ணும்போது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா, இந்த கைட்லைன்ஸ் விட்டு நீங்கள் வெளியே இந்த இடத்துல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலோ நீங்கள் கவர் பேஜில் வந்து பார்க்குறப்போ போஸ்ட் இந்த இடத்துல எப்பவுமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறப்போ போஸ்ட் கிளிக் இதுதான் மேனுவலாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே வந்து பார்க்குறப்போ என்ன ஆகும்னா கட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் வச்சதே தெரியாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நீங்கள் டிசைன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கைட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் ஒபாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் மேலே டிசைன் வச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு இப்போ இந்த தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. விக்ஸ்போர்டுன்ட்டு ஒரு கூகுள் ஆப்ஸில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் இந்த ஐகான்ஸ் அப்புறம் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கூகுளில் மிக்ஸ்போர்ட் டைப் பண்ணுங்கள். இங்கே டாப்பில் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட், நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு செப்பரேட் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் போஸ்டர் இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிடுங்க. ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த போஸ்டரில் இருக்கிற பேக்ரவுண்ட் அண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே சப்ஜெக்ட் இருக்குது அண்ட் பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுச்சு. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் எல்லாமே இங்கே வந்துடுச்சு, பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு
ஓகே, இப்போ சப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பேக்ரவுண்டில் இந்த கிராஃபிக் டிசைனர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த லேயர் வந்து பின்னாடி கொண்டு போயிடும். கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க, பின்னாடி போயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கட் ஆகிற மாதிரி இருக்குங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு நியூ லேயர் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நான் ஃபுல்லாக பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் ஃபுல்லாக பிளாக்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கைட்லைன்ஸே இப்போ இதுதான். இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த லேயர் இங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ கட் ஆகி இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த கைட்லைன்ஸ்குள்ளே தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இப்போது டாப் பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்களா? ஸோ அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதுக்கும் என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு 25 பிக்சல் 25 கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ ஓகே. இப்போ இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்லேயும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சேம் மாதிரியே தான் டெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி டாப்பும் பாட்டம் லெஃப்ட்டு ரைட் இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இப்போ தான் நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிறப்போ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலில் பார்க்குறப்ப பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வேறு என்ன ஆட் பண்ணலான்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோ மார்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இது கூட ஷேடோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ தம்ப்நெயில் ரெடி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஃபோட்டோஷாப் கோர்ஸ் இருக்குது அண்ட் ஏஐ பவர்டு கிராஃபிக் டிசைன் மாஸ்டர் கோர்ஸும் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம். பாய்.